y equal to x plus 1 divided by x minus 1 என்ற வளைவரைக்கு x plus 2y equal to 0 என்ற கோட்டிற்கு இணையாக உள்ள தொடுகோடின் சமன்பாடுகளை காண்க. இது ஒரு வளைவரை கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் தொடுகோடு நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரெண்டு கோட்டிற்கும் இணையாக உள்ள ஒரு தொடுகோடு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு உள்ளதை எடுத்துக்குவோம். y equal to x plus 1 divided by x minus 1. இதை uv மெத்தடில் நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ணலாம். y பண்ணோம்னா dy by dx equal to, இப்போ uv மெத்தடில் டிஃப்ரென்ஷியல் பண்ணோம்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது. u dash v minus u dash v dash u v dash divided by v square. இந்த ஃபார்முலா அப்படி நம்ம அப்படியே இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணுவோம். uங்கிறது x plus 1 அது அப்படியே இருக்கும். vங்கிறத அப்படியே வச்சுருவோம். அப்படியே uv அப்படியே எடுத்து எழுதிடுவோம் எல்லாத்துலேயும். இப்போ இங்கே என்னது u என்னது x plus 1 x minus 1 dash divided by v என்னது x minus 1 whole square. ஓகே, ஈக்குவல் டு இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளதை பாருங்கள். x plus 1 dash இருக்கா, இதை எக்ஸை பொறுத்து ஒரு தடவை டிஃப்ரென்ஷியல் பண்ணோம்னா 1. ஓகே, x minus 1. அடுத்து இதில் பாருங்கள் x plus 1, இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணோம்னா எக்ஸை பொறுத்து 1 divided by x minus whole square, x minus 1 whole square equal to x minus 1 minus x minus 1. இந்த மைனஸ் உள்ளார பெருக்கணும்னா நமக்கு x minus x minus 1 வந்துடும். ஓகேவா, அதான் எழுதியிருக்கேன். கீழே உள்ளதை எடுத்து அப்படியே எழுதிட வேண்டியதுதான். ஓகே, இப்போ இதில் x minus 1 ஸ்கொயர், இப்போ x xன்னு கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது minus 2 divided by x minus 1 whole square. ஓகேவா, இது dy by dx, இதை m1ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இது சாய்வு 1, அடுத்து சாய்வு 2 கண்டுபிடிக்க போகிறோம். சாய்வு 2 கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்களா, அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்குவோம். நம்ம இன்னொரு ஈக்குவேஷன் என்னது, x plus 2y equal to 6. இதுதான் அந்த ஈக்குவேஷன். இதையும் நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியல் பண்ண போகிறோம். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியல் பண்ணோம்னா 1 + 2 dy by dx equal to 6. ஓகே, அந்த 6 பண்ணோம்னா 0 வந்துடும். ஓகே, மீதி உள்ளதை அப்படியே எடுத்து எழுதுங்க. 1 இங்கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா மைனஸில் வந்துடும். ஈக்குவல் டு இங்கிட்ட வரும்போது அப்போ 2 dy by dx equal to -1. அந்த 2 இங்கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா டிவைடில் வந்துடும். அப்போ dy by dx equal to -1/2. இது m2, இது சாய்வு 2ன்னு வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இந்த கோட்டிற்கு இணையாக உள்ள தொடுகோடுகளின் சமன்பாடுகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா, அதனால் நம்ம m1 equal to m2, ரெண்டு இணையாக இருக்குது, ரெண்டு சேமாக இருக்கனால m1 m2வும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். -2 x minus 1 whole square equal to -1/2. இந்த 1 இந்த மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆயிரும். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா x minus 1 whole square equal to 4. இது எப்படி எழுதலாம்னா x minus 1 equal to, இங்கே ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன ஆகும்னா ரூட் எடுத்தோம்னா +or-2ன்னு வரும். ஓகேவா, இதில் ரூட் எடுத்தோம்னா +or-2ன்னு வரும். இப்போ x minus 1 equal to +2, x minus equal to -2, x minus 1 equal to -2. இப்போ ரெண்டு இது கிடச்சிருக்கு நமக்கு. இதுலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் எக்ஸோட வேல்யூ +1, இதில் -1. ஓகேவா, இப்போ ரெண்டுத்துலேயும் நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். x equal to 3, இங்கே x equal to -1. இப்போ நம்ம இதில் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். நம்ம வளைவரையில் சப்ஜெக்ட் பண்ணுவோம். y equal to x plus 1 divided by x minus 1 equal to, எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டோம்னா 3 + 1 divided by 3 - 1 equal to 4/2ன்னு வரும். இதை அடித்தோம்னா 2ன்னு கிடைக்கும் நமக்கு. இதோட ஆன்சர் 2. அதே மாதிரி நம்ம x minus 1ங்கிறத இதில் சப்ஜெக்ட் பண்ணுவோம்.
y equal to x plus 1 divided by x minus 1 equal to xக்கு பதிலா minus 1 போட்டோம்னா minus 1 plus 1 divided by minus 1 minus 1 வரும். minus 1 minus 1 வரும். மேலே உள்ளது வந்து 0 ஆயிரும். 0 divided by minus 2 வரும். அப்போ இதோட ஆன்சர் வந்து என்னன்னா 0. ஓகே, அப்போ இதோட பாயிண்ட் என்னன்னா இதோட புள்ளி என்னன்னா 3,2 இங்கே வந்து -1,0 இதோட பாயிண்ட் வந்து -1,0. இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். m நம்ம ஒன்று கண்டுபிடிச்சோம்ல, அந்த ஈக்குவேஷன்ல வந்து நம்ம வந்து இதை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா, m1 என்ன கண்டுபிடிச்சோம், -2/x - 1 ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோமா, அதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து -2/4ன்னு வரும். ஓகேவா, இது வந்து இதை அடிச்சோம்னா -1/2ன்னு வரும். அதே மாதிரி m1ல தான் இதுலேயே போட போகிறோம். -2/x - 1 ஹோல் ஸ்கொயர், இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டோம்னா -1 2, அதே 4 தான் வரும். 2/4ன்னு வரும். அப்போ இதை அடித்தோம்னா -1/2ன்னு வரும். ஓகேவா, இது வந்து சாய்வு 2. நம்ம சாய்வு 2 கண்டுபிடிச்சோம்ல, அந்த ஆன்சர் தான் கிடைக்கும் இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா. இப்போ இது வந்து m. இப்போ நம்ம வந்து தொடுகோடின் சமன்பாடு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, தொடுகோட்டின் சமன்பாடு ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து தொடுகோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு என்னதுன்னா y equal to ஃபார்முலா எழுதுக்கோம். y minus b equal to m of x minus a. இதுதான் ஃபார்முலா. இது a, இது bன்னு வச்சுக்கிட்டு இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாகவும் பிக்கு பதிலாகவும் எம்முக்கு பதிலாகவும் இதில் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஒய்க்கு வந்து என்ன, ஒய் அப்படியே இருக்கும். பி என்னது, இதில் வந்து 2 -2 ஈக்குவல் டு 1/2 -1/2 எம்மோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ வந்து 3. எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸோ மைனஸ் ஏவோட வேல்யூ வந்து 3. அதை இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, டிவைடில் உள்ளதை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 2 of y minus 2 equal to -x plus 3ன்னு வரும். இந்த 2 உள்ளார பெருக்கணும்னா 2y minus 4 equal to x minus x plus 3ன்னு வரும். ஓகே, இதோட ஆன்சர் எப்படின்னா வரும்னா, இந்த ஈக்குவேஷன் தான் 2y minus 4 equal to -x plus 3. இதுலேருந்து நம்ம வந்து x y தனியாக எடுத்து எழுதிடுவோம். x plus 2y minus 7 equal to 0. இந்த -x plus 3 ஈக்குவல் டு இன்ட்டு கொண்டு வந்தோம்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். அடுத்து பாயிண்ட் என்ன இருக்கு, -1,0 எம்மோட வேல்யூ -1/2. ஓகே, இப்போ இதை வந்து y minus b equal to m of x minus a இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். இதில் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ எம்மோட வேல்யூ வந்து கொடுத்தாச்சு. இதை வந்து இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். y minus b வந்து 0 equal to -1/2. x minus a ஓட வேல்யூ -1. அப்போ இங்கே வந்து +1 வந்துடும். ஓகே, அதே மாதிரி 2 இங்கே உள்ளார பெருக்கிட்டு மைனஸ் அதோட பெருக்கிற -1 அதோட பெருக்க வேண்டியதான். 2y equal to -x minus 1. இப்போ வந்து x -1 இங்கிட்ட கொண்டு வந்தோம்னா +x plus 2y plus 1 equal to 0. ஓகே, அவ்வளோதான் இந்த கணக்கு. 2 தொடுகோட்டின் சமன்பாடு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.